ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனல் தான். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம சேனல் நேம் வந்து சுனிதா வருண். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சொல்லக்கூடாத விஷயங்கள். சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதுவும் இந்த காலத்தில் வந்து நம்ம யாருக்கிட்டேயும் எதையுமே சொல்லக்கூடாது. அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு பணம் வச்சுருக்குறோன்னு வைங்களேன், ஏதாவது பணம் சேர்த்த போகிறோம், இல்லை நம்ம எதுலாவது டெபாசிட் பண்ணலான்ட்ருக்குறோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்கு அப்படின்னா, வேணாங்க. நம்ம யாருமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிறத மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன், நான் போய் அமௌண்ட் கட்டலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, சரி நீ போடுவ செய்வ, ஒரு 2 மாதம் செய்வ, 3ஆவது மாதம் என்ன பண்ணுவ அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து யோசிப்போம், ஆமாம்ல நமக்கு வந்து இவ்வளோ தான் வருமானம் வருது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வருமானமே இவ்வளோ தான் அப்படின்ட்டா நம்ம அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளும் யோசிப்போம். ஓகேவா? நம்ம யோசிச்சுட்டு ஆமாம் இவங்க சொல்கிறது சரிதான், நம்ம அதை பண்ண வேணாம், 2 மாதம் போடுவோம், 3ஆவது மாதம் என்ன பண்ணுவோம், சரி வேணாம் அதை நம்ம பண்ண வேணாம், சேவ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்துருவோம். சேவ் பண்ணுறதே நம்ம விட்டுருவோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம், அந்த மாதிரி நம்ம பேசிகிட்ருப்போம், ஒரு வீடு வந்திருக்கு, நாங்கள் வீடு வாங்கலான்ட்ருக்குறோம், இந்த மாதிரி செய்யலான்ட்ருக்குறோம். நம்ம சொல்லும் போது வீடா, இந்த ஏரியாவிலலாம் என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க, நீ எப்படி போய் வாங்குவ, இப்போ ஒரு அடியே இவ்வளோ சொல்கிறாங்க, அப்போ இது அதிகம் தானே, அப்போ இது வாங்க வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதே ஏரியாவில் அதே வீட்டையே கூட வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட ஃபஸ்ட்டுங்க ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலிஸ் தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவங்களால வந்து கண்டே பிடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நகை வாங்க போகிறோம், இல்லை ஒரு கோல்டு சீட்டு போட போகிறோன்னு வைங்களேன், உடனே நம்ம வந்து சொல்லுவோம், அந்த மாதிரி கோல்டு சீட் போடலான்ட்ருக்கேன், பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். என்னது கோல்டு சீட்டா, எதுக்கு, செய்கூலி சேதாரம் எல்லாம் போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அங்கே செய்கூலி போயிடுச்சு, சேதாரம் போச்சுன்னா அங்கே என்ன இருக்குதுனாங்க, கிராமே கம்மியாக தான் வரும், அங்கெல்லாம் வாங்க வேணும், அதெல்லாம் போட வேணாம், நம்ம ஒட்டுக்கா போய் வாங்கிடுவோம் அப்படின்வாங்க. ஆக மொத்தம் இப்படியே தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணலான் இருக்கிறப்போ முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே வருவாங்க. இப்படியே தான் நம்ம எந்த விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஓகே நம்மளும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது, இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத இப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம கூட ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ கணவர்மார்களே, அதாவது நம்ம ஹஸ்பண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க கொடுக்குற வருமானம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது மாதம் ஒரு 1000 ரூபானே வைங்க, சரி 1000 ரூபா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு சீட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம நினைப்போம். நம்ம ஹஸ்பண்ட்ஸு அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த மாதம் நமக்கு மிச்சம் பிடிப்பேன், அடுத்த மாதம்லாம் ஏதாவது ஒரு செலவு வந்துடும், அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாத்துலேயுமே நமக்கு தடை தான் சொல்கிறது. ஆமாவா இல்லையா? எல்லாமே வேணாம் நமக்கு எல்லாத்துக்குமே தடை தான் சொல்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா அப்படியே யூடியூப்கிட்ட போய் அப்படியே சாதிச்சிடுவா, வீட்டில் போய் பண்டை பாத்திரத்தை விளக்கி துணியை துவச்சி பிள்ளைங்களை பார்க்குற வழியை பாரு இப்படின்னு சொல்கிற ஆண்கள், மாமியார், மாமனார் இவங்க தான் அதிகம். நம்ம வந்து என்றைக்குமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் மேலே போகவே கூடாது. ஆமாவா? இந்த மாதிரி யார் யார் வீட்டில் இந்த மாதிரி
ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்க சொந்தக்காரங்க இவங்க நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடயே சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் யார் சந்தித்து இருக்கிறீங்க? வேணாங்க, இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப டேஞ்சர். நம்ம இவங்களோடலாம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தள்ளி நிற்கணும். அப்போ தான் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஓகே, கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லவே சொல்லாதீங்க. வேணாங்க, நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோடையே இருக்கட்டும். மணி சேவிங்ஸை நான் டெய்லி என்ன ஒரு 50 ரூபா இருந்தாலும் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. ஒரு வீடு வாங்க போகிறோம், இல்லை வாங்கவா போகிறோம், சும்மா பார்க்க தானே போகிறோம், வேணாம் சொல்லாதீங்க. நகை நாங்கள் வாங்க போகிறோம், வேணாம் சொல்லவே சொல்லாதீங்க. அதே மாதிரி என்கிட்ட இத்தனை பவுன் நகை இருக்குது, வேணாம், எதையுமே யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. எப்பயுமே ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.